விளையாட்டுத் துறையில் இத்தனை ஆக்கப்பூர்வமாக செயல்படும் தமிழகத்திற்கு வெறும் 20 கோடியை மட்டும் ஒதுக்கி இருப்பதை மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். இது தமிழ்நாடு விளையாட்டு வீரர்களுக்கு இழைக்கப்படும் மாபெரும் அநீதி என்றும், தமிழகத்திற்கு நிதி ஒதுக்குவதில் தொடர்ந்து பாரபட்சம் காட்டும் பாஜகவின் போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகரித்து வருவதாகவும், இந்த நோயை தடுக்க உடனடியாக இந்த பகுதியில் ஆய்வு மையம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் ஈரோடு மக்களவை தொகுதி திமுக உறுப்பினர் KE பிரகாஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். கல்வி மத்திய பட்டியலுக்கு சென்றதுக்கும் நீட் தேர்வுக்கும் காங்கிரஸ் கட்சிதான் காரணம். காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்த திமுக போன்ற கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை குற்றம் சாட்டக்கூடாது என்று மாநிலங்களவை அதிமுக உறுப்பினர் தம்பிதுரை மாநிலங்களவையில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் தமிழகம் பெரும் பங்களிப்பை அளித்தாலும் வரி வருவாயில் தமிழகத்திற்கு குறைவான பங்களிப்பு அளிப்பதாக மக்களவையில் திருச்சி மக்களவை மதிமுக உறுப்பினர் துரை வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். வடசென்னை தொழிற்சாலை பகுதிகளில் பொழுதுபோக்கு பூங்காவுடன் கூடிய பல்நோக்கு தொழில் பயிற்சி மையம் மற்றும் உயர் தொழில்நுட்ப வர்த்தக மையம் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்தி மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர் கிரிராஜன் பேசியுள்ளார். செம்மண் குவாரி வழக்கு தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியின் குடும்பத்தினருக்கு சொந்தமான 14.21 கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலர் என குறிப்பிட்டு எவ்வாறு மனு தாக்கல் செய்ய முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்தும், பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் பன்னீர்செல்வம் மற்றும் மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், JCD பிரபாகர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் நீதிபதி CV கார்த்திகேயன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் வழக்குரைஞர் இளம்பாரதி ஆஜராகி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் என மனு தாக்கல் செய்துவிட்டு தற்போது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என குறிப்பிட்டு பதில் மனு தாக்கல் செய்துள்ளார் என தெரிவித்தார். இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதி, அதிமுக பொதுச் செயலர் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் பொதுச் செயலர் என குறிப்பிட்டு எப்படி மனு தாக்கல் செய்ய முடியும் என எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு கேள்வி எழுப்பினார். இதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மன்னிப்பு தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த மனுவை எப்படி பதிவுத்துறையில் பதிவு செய்தீர்கள் என உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதி, திருத்த மனுவை தாக்கல் செய்ய எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். அரசு பள்ளிகளில் சத்துணவு சாப்பிடும் மாணவர்களுக்கு விலையில்லா சீருடைகள் ஜூலை 29ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்று இடதுசாரிகள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் முதுநிலை பட்டப்படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் இணைய வழியில் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று கல்லூரி கல்வி இயக்ககம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவில் சிறப்பு வழி தரிசன கட்டணம் 200 ரூபாயில் இருந்து 100 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்காதது துரதிருஷ்டம் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் G.K. வாசன் கூறியுள்ளார். மத்திய அரசின் நிதி அறிக்கையில் தமிழகத்திற்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நிதிநிலை அறிக்கையில் எல்லா மாநிலத்தின் பெயரையும் குறிப்பிடுவது சாத்தியமில்லை. நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக மக்களின் நலன் கருதியாவது பங்கேற்றிருக்க வேண்டும். அவர் பங்கேற்காதது துரதிருஷ்டம். நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கீட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கூறி திமுக நடத்தும் போராட்டம் அரசியல் என்றும் G.K. வாசன் கூறியுள்ளார். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் மீது மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொள்வதாக மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட ஜூன் 27 அரசமைப்பு படுகொலை தினமாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட
பொதுநல மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கடந்த 1975ஆம் ஆண்டு ஜூன் 27ஆம் தேதி அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது. இந்த தினம் அரசமைப்பு படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படும் என மத்திய அரசு அண்மையில் அறிவித்தது. இதை எதிர்த்து வழக்கறிஞர் சமீர் மாலிக் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது. இராணுவ முடிவின் பேரிலேயே அக்னிபத் திட்டத்தை தனது அரசு அமல்படுத்தியதாக பிரதமர் மோடி கூறியது அப்பட்டமான பொய் என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. நிகழாண்டு நடைபெற்ற நீட் யுஜி தேர்வுக்கான திருத்தப்பட்ட இறுதி முடிவை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. அதில் 720க்கு 720 பெற்று முதலிடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை 61 இருந்து 17ஆக குறைந்துள்ளது தெரியவந்துள்ளது.